ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மியான இறால் கிரேவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், பிரியாணி, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவான காம்பினேஷன். ஸோ இந்த இறால் கிரேவி நான் ட்ரெடிஷ்னலான மெத்தடில் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் now available on Play Store and App Store by Mode eShopping. Click below link in install application. என்னோட பயோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 250 கிராம்ஸ் வந்து இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனுடைய மேல் பகுதியில் வந்து இறாலினுடைய அந்த கழிவு இருக்கும். அதை லைட்டாக நம்ம கத்தி வச்சு பீல் பண்ணோம்னா அந்த கழிவு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து பீல் பண்ணிங்கன்னா அந்த இறாலுடைய கழிவு வந்து வெளியே எடுத்துடலாம். 100 கிராம் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வந்து 1 எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து 2 நம்பர் வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அரைச்சி ஊற்றுறதுக்கு காஞ்ச மிளகாயும் மிளகு வந்து ஒரு 4-5 மிளகு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து தேவையான இன்க்ரீடியண்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து இந்த இறால் கிரேவியை சுலபமாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ வாங்க நம்ம இறால் கிரேவி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ குக்கிங்க்கு வந்து நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயிலு, ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கிரவுண்ட்நட் ஆயிலில் வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறதுனால கிரவுண்ட்நட் ஆயில் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இறால் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த சாம்பார் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த இறால் கிரேவி வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் இறாலை வந்து நம்ம சேர்த்துடலாம். பேனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இறால் வந்து ஒயிட் இறால் வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஒயிட் இறால் தான் கிடச்சிது, அதனால் வாங்கிக்கிட்டேன். ஸோ 2 கத்திரிக்காயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 பெருசாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இறாலில் இருந்து நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றுற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மிலேயே வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் கத்திரிக்காயும் தக்காளியும். இப்போ நான் வச்சுருந்த வரமிளகாய், மிளகு 2யும் நல்லா நைஸாக அரைச்சி இதனோட சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா என்னுடைய கிராண்ட்மாவோடைய மெத்தடு. ஸோ ரொம்பவே எம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், அந்தளவுக்கு எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி செய்யணும்னு நீங்களே கண்டிப்பாக செய்வீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்க விடணும். நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டோம்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற பதம் இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு பாருங்கள், தகன்னு நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை ஒரு பேனுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம்.
எம்மியான இறால் கிரேவியை என் பையன் வந்து செய்யும் போதே எடுத்து சாப்பிட்டான். ஸோ அந்தளவுக்கு எம்மியாக இருக்கும். ஒரு சின்ன பேனில் வச்சு அவனுக்கு கொடுத்தேன். அந்த அளவுக்கு இந்த இறால் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த இறால் கிரேவி வந்து நிறைய பேர் வந்து மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க, இல்லை பெப்பர் பொடி போட்டு செய்வாங்க. ஸோ அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் செய்யணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப எம்மியாக இருக்கும். மெயினாக வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு இந்த இறால் கிரேவி வந்து தூக்கலாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பிடி ரைஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாமான்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் கிரேவி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தகதகன்னு நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப எம்மியாக இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தகதகன்னு நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப எம்மியாக இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.